நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களுக்கு முன்பு செய்தித்தாளை நான் படித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னை அதிகமாக யோசிக்க வைத்தது. அது என்னவென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகளில், பெரும்பாலான நாடுகளில், அது கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மதத்தை சார்ந்த நாடாக இருந்தாலும் சரி, சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகிறது என்று சொல்லிவிட்டு, இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்கள் யார், எந்த வயதை உடையவர்கள், எந்த விதமான குற்ற பின்னணியில் அல்லது குற்றம் செய்து இவர்கள் இந்த சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று ஒரு ஆராய்ச்சி செய்த பொழுது அவர்கள் கண்டுபிடித்த காரியம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என்னவென்று சொன்னால், இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்கள் 70% மக்கள், 70% கைதிகள், சிறை கைதிகள் 15-16 வயதிலிருந்து 25 வயதை சார்ந்தவர்கள் 70% என்று அதில் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். மீதி இருக்கக்கூடியவர்கள் தான் முதிர் வயதை சார்ந்தவர்கள், 50 வயது 40 வயதை தாண்டினவர்கள். ஆக இந்த வாலிப நாட்களில் இவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்று அந்த ஆராய்ச்சியில் குறிப்பிடப்பட்டது. அதை யோசித்து பார்க்கிற பொழுது, இன்றைக்கு செய்தித்தாளில் வருகிற பெரும்பாலான கொலை, கொள்ளை, வன்முறை, கலவரம், போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் செய்யக்கூடிய மற்ற சீர்கேடான காரியங்கள், சட்ட ஒழுங்குக்கு நேர்மாறாய் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், குறைந்த வயதை உடைய வாலிபர்கள். இதிலும் சில நேரங்களில் பார்க்கிற பொழுது மனசு மிக வேதனைப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இந்த சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்களில் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, தேவனால் அழைக்கப்பெற்ற நமக்கு, விசுவாசிகளாக இந்த பூமியிலே வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகத்திற்கு அதிகமான பங்களிக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தில், பொறுப்பில் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இதை உணராதவர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றின சீசர்களை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து, திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். அவர்களை பார்த்து பேசுகிற பொழுது அவர் சொன்ன காரியம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். உப்பானது சாரமற்று போனால் அது ஒன்றுக்கு உதவாது, அது வெளியிலே கொட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, விசுவாசிகளாகிய நீங்கள், என்னை பின்பற்றுவர்களாகிய நீங்கள் மலை மேல் இருக்கக்கூடிய பட்டணத்தைப் போல உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆக கடைசியாக இயேசு கிறிஸ்து மரித்து அவர் பரலோகத்திற்கு கடந்து போவதற்கு முன்பதாக கடைசியாய் அவர் சொன்ன வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தும் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆக கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், அழைக்கப்பெற்றவர்கள், அழைப்பை பெற்றவர்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும், இந்த பூமிக்கு ஒளியாக இருக்க வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இது திருச்சபைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கும் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிதான ஒரு கட்டளையாக, பிரதான கட்டளையாக நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நல்ல திருச்சபைகள் உருவாக வேண்டும் என்றால் நல்ல குடும்பங்கள் வேண்டும். அந்த திருச்சபைக்குள்ளே நல்ல குடும்பங்கள் இருந்தால்தான் நல்ல பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் குடும்பத்திலே பிறப்பார்கள். நல்ல பெற்றோர்கள் இருந்தால்தான் நல்ல பிள்ளைகளாக அவர்கள் வளர்க்கப்படுவார்கள். இது எழுதப்படாத ஒரு விதி. இதை 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு, எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இந்த பிரமாணம் எங்கே இருந்து எப்படி துவங்க வேண்டும் என்பதை இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் சொல்லக்கூடியதை நான் பார்க்கிறேன். பெற்றோர்கள்
நன்றாக இருந்தால்தான் நல்ல பிள்ளைகள் உருவாவார்கள். நல்ல பிள்ளைகள் இருந்தால்தான் நல்ல வீடு உருவாகும். நல்ல வீடு இருந்தால்தான் நல்ல சமுதாயம் உருவாகும். நல்ல சமுதாயம்தான் நல்ல ஊராக, அமைதியான ஒரு தேசமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது, தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது எல்லாமே நன்றாய் இருக்கிறது, நன்றாய் இருக்கிறது, நன்றாய் இருக்கிறது என்று சொன்னார். நல்லது 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 என்று சொல்லி தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது சொன்னார். ஒரே ஒரு காரியத்திற்காகத்தான் தேவன் நல்லதல்ல என்றார். என்னவென்று சொன்னால், மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல. அப்படி என்று சொன்னால், அவன் தனிமையில் இருந்தால் நல்ல ஒரு சமுதாயத்தை அவனால் உருவாக்க முடியாது என்பதற்காக தேவன் திருமணம் என்ற அமைப்பை உண்டாக்கினார். மல்கியாவிலே நாம் வாசிக்கிற பொழுது, ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்பு ஏன் அவர் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை உண்டாக்கினார் என்று அங்கே மல்கியா சொல்லுகிற பொழுது, தெய்வ பயமுள்ள சந்ததி வர வேண்டும் என்பதற்காகவே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, தேவனுக்கு பயப்படக்கூடிய சந்ததியை கிறிஸ்தவர்கள் உருவாக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய சந்ததியை, இந்த பூமிக்கு உப்பாக ஒளியாக சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சந்ததியை கிறிஸ்தவர்கள் உருவாக்க வேண்டும். இதை 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு எங்கே இருந்து இது துவங்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் அவர் 4வது வசனத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7, 8 அழைக்கப்பட்டவர்களின் அடையாளமாக இந்த செய்தியை நான் தலைப்பு கொடுத்து பேச விரும்புகிறேன். கடந்த வாரத்திலும் நான் இதே தலைப்பில் முதல் 3 வசனத்தை பேசினேன். இந்த நாளிலிருந்து இந்த நாள் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7, 8 இந்த 4 வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, 4வது வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாய் இருப்பதாக. வேசி கல்லரையும் உபச்சாரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். சரி, இது முதலாவது. அடுத்த வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. 5வது வசனம். 6வது வசனத்தில், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. 7வது வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். 7வது வசனம். கடைசியாக 8வது வசனத்தில், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மிக அருமையான வசனம், மிக ஆழமான வசனம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அஸ்திவாரங்கள் அசைக்கப்படுகிறது. கொலை, கொள்ளை, வன்முறை, கலவரம் என்று இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் நிமித்தமாக சிறைச்சாலை நிரம்பி வழிகிறது. இதில் வாலிப பிள்ளைகள் அதிகமாய் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். இது எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இது குடும்பமாக உருவாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் எதற்காக ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி திருமணத்தில் இணைத்தார், குடும்பமாக வாழும்படி செய்தார், எதற்காக பிள்ளைகளை பெறும்படி கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்பதை உணராத பொழுது, வேத வசனத்தின் அடிப்படையில் அதன் நோக்கத்தை உணராது இருக்கிற பொழுது இந்த சமுதாயத்தின் அஸ்திவாரம் அசைக்கப்படுகிறது. எனவே திருமணத்தில் இணைகின்ற ஒவ்வொரு விசுவாசிக்கும் திருமணம் தேவ திட்டத்திலே உருவானது, அது பரிசுத்தமானது, அது தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து அதை கனமாக மரியாதையாக கருத வேண்டும். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் சொல்லுகிறேன், நல்ல பள்ளி இருக்கிறபடினாலே நல்ல சமுதாயம் உருவாகும் என்று சொல்லி யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நல்ல யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் இருக்கிறபடினாலே சிறந்த மாணவர்கள் வெளியே வருவார்கள் என்று சொல்லி யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நல்ல பள்ளியும் நல்ல கல்லூரியும் நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியாது. ஒரு நல்ல சமுதாயம் உருவாக்கப்படுவதற்கு கொலை,
கொலை, வன்முறைகள் போன்ற சம்பவங்கள் இல்லாத ஒரு சமுதாயம், சமாதானமான ஒரு சமுதாயம், அமைதியான ஒரு சமுதாயம் உருவாவதற்கு அது குடும்பத்திலே ஆரம்பிக்க வேண்டும். அது குடும்பத்திலிருந்து துவங்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, உலக மனிதர்களுக்கு திருமணம் என்பது மாம்சீக காரியங்களை, மாம்சீக தேவைகளை சந்திக்க, நிறைவேற்ற உண்டாக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்று எடுக்கிறார்கள். அல்லது கொடுக்கல் வாங்கலுக்கு இது ஒரு அனுமதிக்கப்பட்ட லைசன்ஸ்டு வே என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பேரம் பேசுவதற்கு, திருமணத்தின் மூலமாய் பேரம் பேசுவதற்கு, உறவுகள் விட்டு போகாமல் சொந்தங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் வேறு ஒரு இனத்திற்கு போகக்கூடாதபடி அப்படியே இனத்துக்குள்ளாகவே நடக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு நாம் திருமணத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் திருமணத்தில் இணைகிற பொழுது அது கனமுள்ளதாக இருக்க வேண்டும். என்ன கனம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, திருமணத்தில் இணைகிற ஆணும் பெண்ணும் கர்த்தர் எங்களை அவருடைய திட்டத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக எங்களை இந்த திருமணத்தில் இணைக்கிறார் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளாக வேண்டும். அது பரிசுத்தமானது, அது கனமானது, அது தேவ திட்டத்திற்காக அது உருவாக்கப்பட்டது. என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பயப்படக்கூடிய சந்ததி வர வேண்டும். அந்த சந்ததி தான் சபையாக மாறி, சமுதாயமாக மாறி, இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து போய் உப்பாக, ஒளியாக, சாட்சியாக இருக்க முடியும். அஸ்திவாரம் சரியில்லாமல் கட்டப்படுகிற எந்த வீடும் நிலைத்திருக்காது. அஸ்திவாரம் சரியில்லாமல் அமைக்கப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது நிரந்தரமாக, நிலையாக நிற்பது கிடையாது. ஆகினால்தான் மலை பிரசங்கத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு, மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தில் ஒரு நீண்ட பிரசங்கத்தை, மலை பிரசங்கம் என்ற ஒரு பிரசங்கத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடித்துவிட்டு, முடிவாக நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிற மனுஷனை கற்பாறையின் மீது அஸ்திவாரம் போட்டு தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கும், நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேளாமல் தன் வீட்டை கட்டுகிற மனிதனை மணல் மேல் அஸ்திவாரம் போட்டு தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனிதனுக்கு ஒப்பிட்டார். முடிவில் அங்கே சொன்ன பொழுது பெருமழை வந்தது, வெள்ளம் வந்தது, வீட்டை மோதியது. கற்பாறையின் மீது நன்றாக ஸ்திரமாக அஸ்திவாரம் போடப்பட்ட வீடு நிலைத்து நின்றது. மணல் மீது சரியாக அஸ்திவாரம் போடாமல் கட்டப்பட்ட வீடு, மழை நீர் வந்து, வெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது இடிந்து விழுந்தது, சரிந்து விழுந்தது என்று அங்கே அவர் நல்ல ஒரு ஓமானத்தை சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பதை பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் இன்றைக்கு விவாகரத்து கேட்டு வழக்காடு மன்றங்களில் இருக்கிறது. இந்த வழக்காடு மன்றங்களில் இருக்கக்கூடிய இந்த விவாகரத்து வழக்குகளில் 40% மேற்பட்ட வழக்குகள் கிறிஸ்தவர்கள் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு. இது மாத்திரமல்ல, இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் உடைந்து இருக்கிறது. கணவன் மனைவி இடையே தகராறு, கணவன் பிரிந்து போயிருக்கிறான், மனைவி பிரிந்து போயிருக்கிறாள். இன்னும் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு குடும்பங்கள் சிதைந்து கிடக்கிறது, உறவுகள் சிதைந்து கிடக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், நல்ல பெற்றோர்கள் இல்லாத பொழுது நல்ல பிள்ளைகள் உருவாகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. பணம் இருந்தால் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கலாம். ஆனால் ஒருவேளை அவன் அகடமிக்கில், அதாவது கல்வியில் சிறந்த மாணவனாக வரலாம். ஆனால் ஒழுக்கத்தில், சமுதாயத்தில் நல்ல ஒரு பிள்ளையாக அவன் வளர்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. எந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் எல்லா விதத்திலும் முன்மாதிரியாக இருக்காமல் இருப்பார்கள் என்றால், அந்த குடும்பத்திலே பிள்ளைகள் தாறுமாறாய் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை கருத்தில் கொண்டு தான் ஆக்கியோன் விவாகம், இந்த திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கிற பொழுதே
இந்த விவாகத்தை தேவனுடைய பிள்ளைகள் கனமுள்ளதாக, பரிசுத்தமுள்ளதாக, ஒரு நல்ல நோக்கமுள்ளதாக அவர்கள் கருத வேண்டும். இதை உணராமல் உலக பிரகாரமான மக்களைப் போல திருமணத்தை தேவனுடைய பிள்ளைகள் அணுகுவார்கள் என்றால் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்படுவார்கள். அதைத்தான் இந்த 4வது வசனத்தின் கடைசி பகுதியில் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். இதை உணராதபடி வேசிக்கல்லராக, விபச்சாரராக, தாறுமாறாய் ஜீவிக்கிறவர்களை தேவன் நியாயம் விசாரிப்பார். கிறிஸ்தவர்களாகிய, விசுவாசிகளாகிய, அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு தெரியும், நம்முடைய தேவன் நீதி சரி கட்டுகிற தேவன், நியாயம் விசாரிக்கிற தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், தீமையை விரும்பாத தேவன், துன்மார்க்கத்திற்கு துணை போகாத தேவன், பொய்யை விரும்பாத தேவன். அவர் பரிசுத்தமுள்ளவர். ஆகையினால்தான் நம்முடைய திருமண பத்திரிகைகளிலே பரிசுத்த மெய் விவாகம், வேறு எந்த திருமண பத்திரிகையிலையும் பார்க்கிற பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படாது இருக்கும். கிறிஸ்தவர்களுடைய திருமண பத்திரிகையில் மாத்திரமே பரிசுத்த மெய் விவாகம். அந்த பரிசுத்த மெய் என்ற வார்த்தை வேதவசனத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட காரியங்கள். அது நம்முடைய தேவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது. நம்முடைய தேவன் மெய்யானவர், உண்மையானவர், மாறாதவர், அவர் பரிசுத்தர். அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அது பரிசுத்த மெய் விவாகம். இன்றைக்கு இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை அதனுடைய முழு தன்மையை இழந்து போயிருக்கிறது. நான் அடிக்கடி விளம்பரத்திலே பார்ப்பேன். ஒரு மஞ்சள் தூளுக்கு ஒரு சினிமா நடிகை வந்து இது பரிசுத்தமான மஞ்சள் தூள் என்று சொல்லுவாள். மஞ்சள் தூள் எப்படி பரிசுத்தமாக இருக்கும்? சுத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. பரிசுத்தம் என்பது ஒரு நபரோடு, ஒரு மனிதனோடு, ஒரு தெய்வத்தோடு இணைக்கப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு இந்த வார்த்தையினுடைய பொருள் தரம் குறைந்து காணப்படுகிறது. ஆகவே முதலாவதாக கிறிஸ்தவர்களின் அடையாளமாக, அழைக்கப்பட்டவர்களின் அடையாளமாக அவர்கள் திருமண வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதாக, தேவ திட்டத்தில் அது அமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆக்கியோர் சொல்லுகிறார். அடுத்து பார்க்கிற பொழுது ஒரு கடினமான அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமான இன்னொரு காரியத்தை இந்த ஆக்கியோர் சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமே தேடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் நான் தாவீதினுடைய 19வது சங்கீதத்தை என்னுடைய தியானத்திற்காக வாசித்து கொண்டிருந்தேன். அங்கே தாவீது ராஜா அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை பேதைகளை ஞானிகளாய் மாற்றக்கூடியது, உம்முடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது, உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது என்று எல்லாம் சொல்லிவிட்டு, ஆனாலும் உம்முடைய அடியேன் அந்த வார்த்தைகளினால் எச்சரிக்கப்படுகிறேன். அந்த வார்த்தை எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவத்தை வெளிப்படுத்துகிறது. நான் எவ்வளவு குறைவுள்ள மனுஷன் என்பதை உம்முடைய வார்த்தை எனக்கு வெளிப்படுத்துகிறது என்று அந்த சங்கீதத்திலே தாவீது ராஜா சொல்வதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நடைமுறை வாழ்க்கைக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை. இதை அழைக்கப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது குடும்பத்திலே ஆரம்பிக்க வேண்டும். ஆக கிறிஸ்தவர்கள், அழைக்கப்பட்டவருடைய திருமண வாழ்க்கை பரிசுத்தமான தேவ திட்டத்தினால் உருவாக்கப்பட்டது என்பதை அவர்கள் உணர வேண்டும். அடுத்து இரண்டாவதாக இந்த ஆக்கியோன் சொல்கிற பொழுது, நீங்கள் மன நிறைவான திருப்தியான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ வேண்டும். பேராசைகளால் நிறைந்திருக்கக்கூடிய உலகம், பெருமையினால் நிறைந்திருக்கக்கூடிய உலகம், பொருளாசையினால் நிறைந்திருக்கக்கூடிய உலகம், திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இந்த பூமியில் யாரும் நிரந்தரமாய் வாழப்போவது கிடையாது. பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இன்றைக்கு தேசங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தங்களை பாருங்கள். எத்தனையோ அப்பாவி மக்கள் இன்றைக்கு கொன்று குவிக்கப்படுகிறார்கள். எத்தனையோ பெண்கள் விதவைகளாய் மாறி இருக்கிறார்கள் இந்த யுத்தத்தினால். எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்து போய்விட்டார்கள், வீடு வாசல்களை இழந்து போய்விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கடந்த வாரம் வெனிசுலா நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது இயற்கையினால் உண்டான பேரழிவு. அது ஏன் நடந்தது என்று சொல்லி தேவனுக்கு மாத்திரமே தெரியும்.
ஆனால் செயற்கையாக நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கு யார் காரணம்? ஞானமில்லாத தேச தலைவர்கள் காரணம். இந்த தேச தலைவர்களுக்கு யோசிக்கக்கூடிய சிந்தனை இல்லையா? அவர்களும் ஒரு நாள் மரிக்கப் போகிறார்கள். அவர்களுக்கு தேவை இந்த பூமியில் புதைப்பதற்கு ஒரு 6க்கு 3 இடம், அவ்வளவுதான். ஒருவேளை மரியாதையான ஒரு அடக்க ஆராதனை, இராணுவம் வந்து அடக்கம் செய்யலாம், அநேகர் வந்து அடக்கம் செய்யலாம். ஆனாலும் மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், மண்ணுக்குத்தான் திரும்புவான். இது தேவன் சொன்ன வார்த்தை. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் நீ மண்ணுக்கு திரும்புவாய். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும், ஒரு நாளிலே மனிதர்கள் எல்லாரும் நாம் மண்ணுக்கு திரும்புவோம். இந்த பூமி மனுஷனுக்கு சொந்தமல்ல. யாரும் இந்த பூமியிலிருந்து எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆனாலும் எதற்கு? அடுத்தவருடைய தேசத்தினுடைய இடத்தை ஆக்கிரமிப்பதற்காக, அடுத்தவருடைய நிலத்தை ஆக்கிரமிப்பதற்காக கொலை, கொள்ளை, வன்முறைகள் மனிதன் நடத்தி கொண்டே இருக்கிறான். ஒரு நாளிலே அவனும் மரிக்கப் போகிறான். அவனும் ஒரு நாளிலே செத்து மண்ணுக்கு போகிறான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் திருப்தி இல்லாத, போதுமென்ற மனதுடன் இருக்கக்கூடிய அந்த மனநிலை இல்லாதபடியினால்தான். எனவே தான் இதை இரண்டாவதாக இந்த ஆக்கியன் கொண்டு வந்து இந்த 5வது வசனத்தில் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாயிருங்கள், பண ஆசை இல்லாதவர்களாயிருங்கள், மனநிறைவான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். இது இல்லாதபடியினால்தான் குடும்பங்களிலே, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே, தேசத்திலே பலவிதமான குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களாகிய நாம் நம்முடைய ஆசைகளை வரைமுறையின்றி, கட்டுப்பாடின்றி வளர்த்து கொண்டே இருக்கிறோம். இருப்பது போதும் என்ற எண்ணம் யாருக்கும் வருவது கிடையாது. ஈவன் சாக போகிற வயசில், மரிக்க போகிற வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட போதும் என்ற எண்ணம் வருவது கிடையாது. போதும், இந்த பூமியிலே நான் வாழ்வதற்கு, இவ்வளவு நாள் நான் வாழ்ந்ததற்கு எனக்கு கடவுள் தேவையானவற்றை கொடுத்திருக்கிறார், இனியும் கொடுப்பார், போதும் என்ற மனநிறைவோடு யாரும் வாழ்க்கைக்கு வருவது கிடையாது. இந்த ஆசைகள் கட்டுப்பாடு இன்றி வளர்த்து கொண்டே இருக்கிறபடினாலே நாம் சாட்சியை இழந்து போகிறோம். எந்த நோக்கத்திற்காக தேவன் சபையை, கிறிஸ்தவ குடும்பத்தை அழைத்தாரோ, உருவாக்கினாரோ, அந்த அழைப்பை நாம் தவற விடுகிறோம், மறந்து போகிறோம். இன்றைக்கு பெருமையினால், பொருளாசையினால் எத்தனை பேர் தங்களுடைய சாட்சியை இழந்து போயிருக்கிறார்கள். ஒருவேளை போதுமென்ற மனதுடன் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, அப்படி என்றால் நாம் வாழ்க்கையில் முன்னேற விரும்பக்கூடாதா? நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடாதா? உயர்வை விரும்பக்கூடாதா என்று சிலர் கேட்பார்கள். நாம் கடினமாக உழைத்து, நேர்மையாக உழைத்து, உண்மையாக உழைத்து, அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நாம் மேலே போவோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்துவோம் என்றால் அது நல்லது. நாம் முன்னேற வேண்டும், நாம் உயர வேண்டும், சமுதாயத்தில் நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு நாம் வர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நல்ல கல்வி கொடுக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நாம் உண்டாக்க வேண்டும். இது தவறு என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன். வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. என்னையே நான் உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் பள்ளி படிப்பை முடித்த பிறகு கல்லூரிக்கு போக விரும்பினேன். ஆனால் கல்லூரிக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. குடும்பத்திலே வறுமை நிமித்தமாக, குடும்பத்திலே நான் மூத்தவனாக இருந்தபடினால நான் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நான் என்றைக்கு வேலைக்கு வந்து சம்பாதிச்சு குடும்பத்தை கட்டி பிள்ளைகள் பெற்று அவர்களுக்கு கல்வி கொடுத்து அவர்கள் கல்லூரிக்கு போக வேண்டிய ஒரு நிலை வருகிற பொழுது நான் கர்த்தரிடத்திலே சொன்னேன், கர்த்தாவே, நான் ஒரே ஒரு காரியத்தை உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் படிக்காத படிப்பு, நான் பெற முடியாத பட்டம், நான் பார்க்காத கல்லூரிகள் என் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். உதவி செய்யும் ஆண்டவரே, என் கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். இது நேர்மையான காரியம். நல்ல கல்விகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், நல்ல வாழ்க்கையை நாம் அமைத்து தர வேண்டும். இது ஒரு முன்னேற்றம் தான். நான் எஸ்எஸ்எல்சி படித்தேன், என் பிள்ளை 8ஆம் கிளாஸ் படித்தா போதும் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லவில்லை. நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் மனநிறைவான வாழ்க்கை வாழ நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனநிறைவான வாழ்க்கை, மன திருப்தியான வாழ்க்கை வாழ ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்றால், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நான் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது போதும். அதுதான் இங்கே போதுமென்ற மனதுடன். வேதாகம் சொல்லுகிறது, பவுலடிகளார் சொல்லுகிறார், போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அது மாத்திரமல்ல, மிக அருமையான வார்த்தை, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. நம்முடைய தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும், கல்லறை வரை சில்லற வேண்டும், காசே தான் கடவுளடா, இது கடவுளுக்கும் தெரியுமாடா. அதே சமயத்தில் வேதாகம் சொல்லுகிறது, பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேர், பொருளாசையை எல்லா விதமான தீமையான காரியங்களுக்கு வேறாக அஸ்திபாரமாக இருக்கிறது. இன்றைக்கு சமுதாயம் எப்படி மதிப்பிடுகிறது என்றால், பணமில்லாதவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை இந்த சமுதாயம் மதிப்பதில்லை, அவர்களை தேடுவதில்லை. ஒழுக்கமில்லாதவர்கள் எவ்வளவு ஒழுக்கமில்லாதவர்களாக கேடுகெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் பணம் இருக்கும் என்றால் இந்த சமுதாயம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறது. அவர்கள் எவ்வளவு ஒழுக்கமில்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு கேடுகெட்டவர்களாக இருந்தாலும் சரி, பணம் இருக்கும் என்றால், பதவி இருக்கும் என்றால் இந்த சமுதாயம் அவர்களை கனப்படுத்துகிறது. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது, உலகத்தை பார்க்கிற பொழுது, அவர்கள் வேத வசனத்தின் கண்ணோட்டத்திலே பார்க்கிறார்களா, உலக கண்ணோட்டத்திலே பார்க்கிறார்களா? ஏனென்றால் பண ஆசையே எல்லா தீமைக்கு வேர், பணமே எல்லா தீமைக்கு வேர் என்று சொல்லி வேதாகம் சொல்லவில்லை. பண ஆசையே எல்லா தீமைக்கு வேர். பணத்தின் மீது பற்று, ஆசையே எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. ஊசியின் காதுக்குள்ளே ஒட்டகம் முளையும், ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் கடினமான காரியம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன் தெரியுமா? அந்த ஆசை ஒரு மனிதனுடைய இருதயத்தை பற்றி கொள்ளுகிற பொழுது, எரேமியா சொல்லுகிறார், இருதயமே மகா கேடும் திருக்கும் உள்ளது. பாவத்திலே விழுந்து போன மனிதனுடைய இருதயம் மகா கேடும் திருக்கும் உள்ளது. ஆசையினால், இச்சையினால் அது நிறைந்திருக்கிறது. அதை நான் மேலும் 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 தீனி போட்டு வளர்ப்பதற்கு இந்த உலகம் எனக்கு நிறைய காரியங்களை என் கண் முன்னாடி காமித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட ஒரு விளம்பரம் வந்து கொண்டே இருக்கிறது, சோமி மோர் காமி மோர், சோமி மோர் காமி மோர். என்னத்தை காமிக்க? பெருமையை காமி. நான் அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன், அது என் கையில் இருக்குது, இதுவும் கையில் இருக்குது, இன்னும் இந்த காரை வாங்கிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன். இதை உலகத்துக்கு காமிச்சிக்கிட்டே இரு. இதுதான் உலகம் இன்றைக்கு நமக்கு விளம்பரத்தின் மூலமாக அன்றாட வாழ்க்கையில் தொலைக்காட்சி பெட்டி மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ஆனால் வேதாகம் சொல்லுகிறது, எவ்வளவுதான் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எனக்கு இருந்தாலும் ஒரு நாளிலே மரணம் வரும். நான் இந்த பூமியை விட்டு எப்படி என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேனோ அப்படியே நான் போக வேண்டும். தேவ மனிதனாக யோபு சொல்லுகிறான், எப்படி என் தாயின் இடத்திலிருந்து நான் வந்தேனோ அப்படியே இந்த மண்ணுக்கு திரும்புவேன். 145வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பிரபுக்கள் ஞானிகள் எல்லாருடைய நாசியில் இருக்கக்கூடிய சுவாசம் எடுக்கப்படும், அந்நாளிலே அவன் ஆலோசனைகள், அவன் ஆசைகள் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மன திருப்தியோடு மன அமைதியோடு வாழ்வதற்கு என்ன வேண்டும்? இந்த பூமியில் அழைக்கப்பட்டவர்களாக நாம் வாழும் பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழுவதற்கு, நிறைவு செய்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் தந்திருக்கிறார், தொடர்ந்து தருவார் என்ற விசுவாசம் வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மெட்டீரியல் திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் கேன் மேக் அ பர்சன் கம்ஃபர்டபுள் பட் நாட் கண்டென்ட்மெண்ட் அப்படிம்பாங்க. உலக பிரகாரமான இந்த ஆசீர்வாதங்கள், இந்த ஸ்லாக்கியங்களை எல்லாம் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்தலாம், ஆனால் அமைதிப்படுத்தாது. மீண்டும் ஒரு காரியம்,
இந்த 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 வார்த்தை நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், மனுஷன், அதாவது கடவுளுடைய படைப்பில் மனிதனிடத்தில் 2 தன்மைகளை பொதுவாக நாம் பார்க்கிறோம். 2 சுபாவங்களை பார்க்கிறோம். ஒன்று வெளியான தோற்றம், அது சரீரம், நிலையற்றது, அழிந்து போகக்கூடியது, பலவீனமானது, இந்த பூமிக்குரியது. அதே நேரத்தில் உள்ளான மனிதன், ஆவி, ஆத்துமா, அது நிலையானது, அது அழியாதது, அது நிரந்தரமானது, தேவனால் கொடுக்கப்பட்டது, அது தேவனிடத்திற்கு திரும்பி போக வேண்டியது, அது மறுமைக்குரியது. இந்த உலக பிரகாரமான காரியங்கள், ஸ்லாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் வெளி தோற்றத்திலே வெளியே காணப்படக்கூடிய சரீர பிரகாரமான மனுஷனை திருப்திப்படுத்தலாம். ஆனால் உள்ளான மனிதன் நிறைவோடு திருப்தியோடு இருந்தால்தான் வெளி தோற்றத்தில் இருக்கிற மனிதன் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் குஜராத்தில். அவர் என்னோடு பேசுகிற பொழுதெல்லாம் சொல்லுவார், அதாவது ஒவ்வொரு நாளும் காலையில் அவரும் அவர் குடும்பத்தினரும் ஒரு வார்த்தையை வேதாகமத்திலிருந்து சொல்வார்களாம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று. அப்படி என்றால் என்ன? ஒரு நாளை துவங்கி ஒரு நாளை நிறைவு செய்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தருவார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு சகாயர். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் எனக்காக திட்டமிடுகிறார். அவர் எனக்காக ஆலோசனை சொல்கிறார். அவர் என்னை சரியான பாதையில் நடத்துவார். என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். இவ்வளவு பொருள்படக்கூடியது தான் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஆகினால்தான் இந்த எபிரேயர்களது ஆக்கியோன், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தி விடாதபடி, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. யார்? நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தர், நம்மை அழைத்த தேவனாகிய கர்த்தர், நம்மை பூமிக்கு அனுப்பின தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை மறந்து போவதில்லை. உன் தாயும் தகப்பனும் உன்னை மறந்து போனாலும் கர்த்தர் உன்னை மறந்து போவதில்லை. எனவே தான் தாவீது ராஜா சங்கீதத்தில், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொன்னான். இந்த ஒரு சிந்தை நமக்குள்ளாக வருகிற பொழுது இந்த உலக பிரகாரமான மக்களைப் போல நாம் ஆசை உடையவர்களாக இருக்க முடியாது. அதனால்தான் 6ஆம் வசனத்தில், நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி என்று சொன்னால், நான் தைரியம் கொண்டு, தேவனுடைய பிள்ளைகள் இந்த உண்மையை அறிந்து கொள்ளுகிற பொழுது தைரியமாக கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை கைவிடுவதில்லை, இந்த பூமிக்குரிய காரியங்கள் என என்ன செய்யும் என்று தைரியமாக சொல்லலாம். இது 2ஆவதாக சொன்ன உண்மை. 3ஆவதாக, அழைக்கப்பட்டவர்கள் இந்த 7வது வசனத்தில், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவை நன்றாய் சந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இந்த 7வது வசனம் ரொம்ப பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்மை நடத்தினவர்கள், நமக்கு போதிக்கிறவர்கள், அவர்கள் வாழ்க்கையை பாருங்கள். இன்றைக்கு இங்கே தான் பெரிய பிரச்சனை வருகிறது. போதிக்கிறவர்களுடைய வார்த்தைக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கும் பல விதங்களில் முரண்பாடு இருக்கிறபடியினால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ இளைய சமுதாயம் தடமாறி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் தயக்கத்தோடு சொல்லுகிறேன். எனவே தான் சங்கீதக்காரன் தாவீது ராஜா, கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் நினைவும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக பிரிதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு 3ஆவதாக இந்த ஆக்கியோன் சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் இவர்களை பின்பற்ற வேண்டும். யாரை பின்பற்ற வேண்டும்? உங்களுக்கு வேத வசனத்தை போதித்து அதன்படி நடந்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி நிறைவு செய்தவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து சிந்தியுங்கள். எப்படி அவர்கள் போதித்தார்கள், எப்படி அவர்கள் நடந்தார்கள், வேத வசனத்தின் அடிப்படையில் நடந்தார்களா, வாழ்ந்தார்களா என்று அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் அவர்களுடைய முடிவை பார்த்து அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராக, நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக, நம்மை காண்கிறவராக, நமக்கு உதவி செய்கிறவராக, நமக்காக திட்டமிடுகிறவராக கர்த்தர் இருக்கிறார். இந்த எண்ணம் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அவன் தன்னுடைய அழைப்பை உணர்ந்து கொண்டு இந்த பூமிக்கு உப்பாக, ஒளியாக, சாட்சியாக இருப்பார்கள். இதுதான் அழைக்கப்பட்டவர்களின் அடையாளம். இந்த வார்த்தையின் மூலமாக, எபிரேயர்களின் இந்த வார்த்தையின் மூலமாக அழைப்பை பெற்றவர்களின் அடையாளமாக இந்த ஆக்கியோன் 3 காரியங்களை சொல்கிறான். அவர்களுடைய பரிசுத்தமான குடும்ப வாழ்க்கை, அவர்கள் முன்மாதிரியான குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு முன்பாக, சமுதாயத்திற்கு முன்பாக அவர்கள் வாழக்கூடிய குடும்ப வாழ்க்கை ஒன்று. இரண்டாவதாக, திருப்தியான சமாதானமான ஒரு வாழ்க்கை. மூன்றாவதாக, அவர்கள் நல்ல முன்மாதிரியான தலைவர்களை, மாதிரிகளை வைத்துக்கொண்டு பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த 3 காரியங்கள் அழைக்கப்பட்டவர்களின் அடையாளமாக ஆக்கியோன் சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, நாம் எந்த வயசில் திருமணம் பண்ணினோம், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு திருமணமானது என்பதையெல்லாம் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு முன்பாக, நாம் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு முன்பாக, நம்முடைய சபைக்கு முன்பாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக முதலாவது நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். இரண்டாவதாக, நாம் எவ்வளவு மன அமைதியோடு சமாதானத்தோடு வாழுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். மூன்றாவதாக, யாரை நாம் முன்மாதிரியாக பின்பற்ற விரும்புகிறோம். இந்த உலகம் சினிமா நடிகரை பார்க்கிறது, விளையாட்டு வீரர்களை பார்க்கிறது, இன்னும் பலவிதமான ஆட்களை தங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்தின் அடிப்படையில் வாழ்ந்து போதித்து சாட்சியாக இருந்து தங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செய்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறார்களே விசுவாச வீரர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு புதிய ஏற்பாட்டில் நான் எப்பொழுதுமே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை விரும்புவேன். யோவான் ஸ்நானகன் சொன்னதைப் போல இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், அவருடைய பாதரட்சைகளின் வார்களை தொடுவதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்லி. அதே போல தான் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற பொழுது அவருடைய பாதரட்சைகளின் வார்களை தொடுவதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன். அதே நேரத்தில் அவருடைய நிருபங்கள், அவருடைய வாழ்க்கை எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் பின்பற்றக்கூடிய ஒரு சவாலாக நின்று கொண்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், நம்முடைய சமுதாயத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும், நம்முடைய சபைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், நம்முடைய தேசத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து சீர்திருத்தி கொள்ள உதவி செய்வாராக. ஆமென்.
ஆசீர் வந்திறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம். மறுமை ராஜ்யத்தில் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும்